வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சண்டேங்க. காலையிலேயே சீக்கிரமாக எழுந்து கிளம்பியாச்சு. எங்கன்னா என்னோடய பெரிய பொண்ணு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அவங்கள ட்ராப் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன். போன சாட்டர்டே வந்து ஒரு ஒர்க் ஷாப் இருந்தது. ஃபுல்லாக ஒரு 5 hours இருந்தது. அதை அட்டன் பண்ணிட்டு வந்தாங்க. இன்றைக்கி என்னென்னா இன்றைக்கி வந்து கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி வச்சுருக்காங்க பசங்களுக்கு. இந்த இடத்துல வந்து பார்க்கிங் கிடையாது. பார்க்கிங் வந்து வேறு இடத்துல இருக்குது. ஆனால் நாங்கள் அங்கே என்னோடய பொண்ணு அங்கேயே விட்டுருங்க, நான் நடந்து போகிறேன்னாங்க. நான் தான் இல்லை, வந்து நாங்கள் அங்கேயே விட்டுறோம் வெளியேன்னு சொல்லிட்டு. ஏன்னா பார்த்திங்கன்னா சின்ன ஸ்பேஸ் தான். அங்கே வந்து நம்ம காரெல்லாம் பார்க் பண்ண முடியாது, ரொம்ப நேரம்லாம் இருக்க முடியாது. டக்குன்னு பசங்களை விட்டுட்டு நம்ம கிளம்பிடணும். இப்போயே வந்து பார்த்திங்கன்னா வண்டியெல்லாம் லைனாக நிற்க ஆரம்பிச்சிடுது. சண்டேனா யாருமே ஏந்திரிக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 5 மணிக்கு அலாம் வச்சு ஏந்திரிச்சு ரெடி ஆகிட்டாங்க. கரெக்டாக 7 o'clock கிளம்பலான்னாங்க. நாங்கள் தான் இல்லை 7:15 போகலாம். ஏன்னா இன்றைக்கி சண்டே, அதுவும் காலம்பரை வந்து அவ்வளோ டிராஃபிக் இருக்காது. ஜூலை 1 இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடுது. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து ஒர்க் ஷாப் வைக்கிறாங்க. போன சாட்டர்டே ஒரு ஒர்க் ஷாப் இருந்தது. அதே மாதிரி இன்றைக்கி சண்டே வந்து கெட் டுகெதர் வச்சுருக்காங்க. வந்து நாங்கள் அவங்கள விட்டுட்டு நேராக வந்து வீட்டுக்கு போகலை. இங்கே பன்னீரா வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாங்க. எப்படியே வீட்டுக்கு போனால் எங்கே தான் போட போகிறோம் நம்ம. ஆனால் இங்கே வந்து எங்கிட்ட ஸ்பீனச் கிடையாது. அதாவது சரி, நான் இங்கே ஸ்பீனச் எங்கே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா சின்னவங்க வந்து நல்லா தூங்குறாங்க. அவங்க இப்போ ஏந்திரிக்கல. அவங்க ஏந்திரிச்சாங்கன்னா அவங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா யோகட் போல் அது மாதிரி தான் சாப்பிடுவாங்க. இல்லைன்னா எக்கு வந்து ஆம்லேட் பண்ணி அவங்களே சாப்பிடுவாங்க. அது பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ன்ஷிப்பு அவங்க அப்ளை பண்ணியிருந்தாங்க. 3 இடத்துல அப்ளை பண்ணியிருந்தாங்க. இங்கே தான் வந்தது. மற்றதெல்லாம் வெயிட் பண்ணல. அவங்க வந்த உடனே வந்து ஜாயின் பண்ணாங்க. ஏன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கும் வந்திருந்தது. அதெல்லாம் 2 பேரும் பேசி ஒரே இடத்துல போகலான்னு சொல்லிட்டு இந்த ஹாஸ்பிட்டல் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறது வேறு ஸ்கூலு. ஆனால் வந்து குரூப் எல்லாம் ஒரே குரூப் தான் 2 பேரும் எடுத்துருக்கிறது. அதெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அவங்க. இப்போ என்னன்னா அவங்க எந்த காலேஜ் போகிறாங்களோ நானும் அந்த காலேஜ் தான் போவேன்ற அந்த ஒரு இதில் இருக்காங்க. 2 பேரும் அப்படி ஒரு ஜெல் ஆகிட்டாங்க. போன வாரம் சாட்டர்டே வந்து ஒரு ஒர்க் ஷாப் வச்சுருந்தாங்க. அதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 hour ஒர்க் ஷாப்பு. அதுவும் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி இந்த வாரமும் வந்து பார்த்திங்கன்னா சண்டே. இது வந்து ஒர்க் ஷாப் கிடையாது, இது வந்து கெட் டுகெதர். அப்ளை பண்ணது வந்து இந்த இன்டர்ன்ஷிப்க்கு வந்து 2000 பேருங்க. அதில் செலக்ட் பண்ணது வந்து 80 மெம்பர்ஸ் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. கிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி தான் இருப்பாங்க. 16 to 17 வயசு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஜாப்பு. அதுக்கப்புறம் வந்து 18 வயசில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஜாப்பு. கொஞ்சம் வயசு பெரியவங்க இருக்கிறவங்க, ஏன்னா 18 வயசுல இருக்கிறவங்க தான் வந்து எமர்ஜென்சி ரூம்லலாம் அலோவ் பண்ணுவாங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து 100 hours வந்து வாலண்டரி சர்வீஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து லேபில் கொடுத்துருந்தாங்க. லேபில் வந்து என்னென்னா பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்கல்ல, அதெல்லாம் வந்து எடுத்த உடனே எடுத்துகிட்டு போய் லேபில் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அது வந்து ஒரு வாரத்துக்கு 5 hours சொல்லிட்டு அப்படி பண்ணாங்க. ஏன்னா 100 hour பண்ணோம் இல்லையா, அதனால் வாரத்தில் ஒரு நாள் தான் பண்ணோம். ஆனால் 5 hour பண்ணாதான் அது கம்ப்ளீட் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 6.5 months வந்து போயிட்டு வந்தாங்க இந்த வாலண்டரி சர்வீஸ்க்கு. அப்போ வந்து நாங்கள் கேட்டோம் என்னன்னா, அப்பயே சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து 18 வயசுக்கு மேலே இருந்தால் தான் நாங்கள் வந்து எமர்ஜென்சி ரூமில் வந்து அலோவ் பண்ணுவோங்கன்னு சொல்லிட்டு. அதால் நாங்களும் வந்து எமர்ஜென்சி ரூம் எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம். ஏன்னா இதை மாதிரி ஜாப்னா கூட பரவாயில்ல, நான் அதான் சொல்லுவேன், க்ளவுஸ் எல்லாம் மாட்டிக்கோ, மாஸ்க் போட்டுக்கோ. ஏன்னா பிளட் சாம்பிள் எடுத்துகிட்டு போகும்போது மட்டும் க்ளவுஸ் வந்து ஹாஸ்பிட்டலே ப்ரொவைட் பண்ணிச்சு. அதால் அது மட்டும் போட்டு எடுத்துகிட்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க லேபுக்கு. இப்போ அவங்க போயிட்டு வந்த பிறகு தான் என்னென்னலாம் நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியும். எடுத்துகிட்டு வந்து விட்டுருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட்டும் அவங்க ப்ரொவைட் பண்ணிடுறாங்க, லஞ்சும் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இப்போ 2:30 விட்டோன்னே பிளான் பண்ணியிருக்காங்க பசங்க எல்லாரும் அங்கே இருக்க ப்ராவிடன்ஸ் மால் போகிறதுக்காக. இப்போ போகிற இன்டர்ன்ஷிப்க்கு வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணுறாங்க. பசங்களை வந்து இன்டர்னாக வந்து போன வாட்டி போயிட்டு வந்தாங்க ஒர்க் ஷாப்புக்கு. எங்களை வந்து இன்டர்னாக வந்து அவங்க கன்சிடர் பண்ணல, அவங்கள வந்து எம்ப்ளாயாக வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது என்னன்னு தெரியல, அது பார்க்கணும். பசங்க ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. 5 to 6 weeks இந்த இன்டர்ன்ஷிப்பு. இது வந்து அப்படியே போகும். மண்டே டு தேர்ஸ்டே வரைக்கும் ஒர்க் பண்ணாங்க.
காலையில் 8 மணிக்கு போகணும். ஆஸ் யூஷுவல் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி காலையில் 8 மணிக்கு போகணும். சாயந்தரம் வந்து 4:30 மணிக்கு வருவாங்க. ஹை ஸ்கூலுன்றதால 12th வந்து ஃபைனல் ப்ராஜெக்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணணும். அதுவும் வந்து அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்ரூவும் ஆயிடுச்சு. ஃப்ரைடே அன்னைக்கு வந்து சொன்னாங்க எனக்கு வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு. வீட்டில் வந்து பயோடெக்னாலஜி எடுத்து படிக்கிறாங்க. இன்டர்ன்ஷிப் முடிஞ்சோடனே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனோன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபைனல் ப்ராஜெக்ட் ஒன்று ரெடி பண்ணணும். அவங்க வந்து அது ரொம்ப விரும்பி எடுத்தாங்க. நாங்கள் அதான் சொன்னோம், வேறு ஏதாவது எடுத்து படிக்கிறதா இருந்தால் படிங்க. ஏன்னா வந்து நாங்கள் பசங்களை வந்து ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணதில்லை. அவங்களே வந்து ஓகே நாங்கள் இது படிக்கிறோன்னாங்கன்னா ஓகே அப்படி தான் விட்டுருது. முதல்லலாம் பன்னீரால் நல்ல கூட்டமாக இருக்கும் காலையில் வேலையில். கவுண்டர்லேயும் நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா கியாஸ்லேயும் நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா கியாஸில் தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவோம். நாங்கள் ரொம்ப ஈஸி, ஏன்னா வந்து லைன் நிற்க வேணாம். அங்கே கூட்டத்தில் மதியானத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா சரியான கூட்டமாக இருக்கும் கவுண்டர்கிட்ட. நம்ம கார்டு ஸ்வைப் பண்ணோடனே இவ்வளோ நாள் நாங்கள் என்ன வாங்கியிருக்கோமோ அதெல்லாம் லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருவாங்க. அதுலேயே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மேலே மெனு இருக்கும், அதுவும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு அதில் வந்து நான் ஆர்டர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓட் மீல் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எக் ஒயிட் அண்ட் அவகோடோ சாண்ட்விச் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம் நாங்கள். அதுக்கப்புறம் ஒரு லாட்டே ஆர்டர் பண்ணியிருக்கேன், ஆல்மண்ட் மில்க் லாட்டே ஆர்டர் பண்ணியிருக்கேன். காலையில் வேலையில் காஃபி ஷாப் போனோன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த 6 to 7 o'clock போனோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். காஃபி ஷாப்பில் அந்த ஸ்மெல், காஃபியோட ஸ்மெல்லு, அதுக்கப்புறம் அந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்மெல்லெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். மக்களும் வருவாங்க, பேஸ்ட்ரி, சாண்ட்விச், காஃபி எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. பார்க்கும்போது காலையில் மார்னிங் விஷ் பண்ணிட்டு போவாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓட்ஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா அதில் வந்து ப்ரௌன் சுகர் போட்டிருக்காங்க. வீட்டில் நான் ஹனி தான் போட்டு கொடுப்பேன் நான். ப்ரௌன் சுகர், அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி, சின்னமன் பவுடர், நல்லா வாசனையாக இருக்குது சின்னமன் பவுடர் வாசனை. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் எக்கு, அதுக்கப்புறம் அவகோடா, டொமேட்டோ, சீஸ் வந்து மெல்ட் ஆகிடுச்சு. ப்ரெட்டு வந்து ஹோல் வீட் தான். நான் வீட்டில் தான் பண்ண மாட்டேன் ஹோல் வீட்டு, வெளியே வந்தால் சாப்பிடுவேன். ஏன்னா வேறு வழி இல்லை. மில்லட்ஸ் அதெல்லாம் கிடைக்காதீங்க. க்ளூட்டன் ஃப்ரீ ப்ரெட் எல்லாம் இங்கே கிடைக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்மெல் வருது இப்பயே. இது வந்து ஓட்ஸுங்க. ஓட்ஸில் வந்து ப்ரௌன் சுகர், சினமன், அதுக்கப்புறம் வந்து பீகன் போட்டிருக்காங்க. இது வந்து வால்நட். இது இந்த சைடு வந்து நல்லா ஹாட்டாக இருக்குது. பன்னீரால் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேங்க. வந்தவுடனே அதே மாலில் வந்து ஃபிட்னஸ் ஸ்டூடியோ ஒன்று இருக்குது, பிலாட்டிஸ் சொல்லி தராங்க. அங்கே ரொம்ப நாளாக போய் கேட்கணுன்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் வந்து என்னால் முடியல. இன்றைக்கி டைம் கிடச்சிது. சரி போய் விசாரிச்சுட்டு இருந்தேன் கிளாஸஸ் எல்லாம் என்னென்னு. என்னோடய லக் என்னென்னா அங்கே வந்து ஃப்ரண்ட் டெஸ்கில் யாருமே இல்லை. அவங்க வெக்கேஷனில் இருக்காங்களாம். பட் கிளாஸ் உள்ளே போயிட்டுருக்கு. அவங்க அதான் ஃபோன் நம்பர் அண்ட் நேம் மட்டும் கொடுத்துட்டு போங்க, அவங்க வந்து கால் பண்ணுவாங்கன்னாங்க. சரி அதுதான் எழுதி கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். வெளியே வந்தோடனே பார்த்தா அங்கே ஃப்ரீ ட்ரையலும் இருக்குது. ஒரு நாள் நம்ம போய் கற்றுக்கலாம், நம்மளுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. சரி அதுவும் ஆன்லைனில் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோம். சரி ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ் போகலான்னு. ஆனால் எனக்கு டைம் இருக்குமான்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் எங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.